நெல்லையிலேருந்து வந்திருக்க மகாராஜா பிரதர் அவங்க நம்மளோட ஒரு சில வார்த்தைகளை பண்ணிருக்கோம். சமூக நீதி கூட்டமைப்பினுடைய அவார்டு விருது வழங்கும் விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி கூட்டமைப்பினுடைய பவுண்டர், அடுத்து வேர்ல்டு சிட்டிசன், மனிதநேய பண்பாளர், சமூக நீதி காவலர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஐயா ஜோசப் ஐயா அவர்களே, இந்த விழாவுக்கு வெல்கம் ஸ்பீச், அதாவது வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா அம்பலா ராணி மேடம் அவர்களே, அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீதி அரசர் மதிப்புக்குரிய ஐயா கணேசன் அவர்களே, அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இசன் நசீம் கிரிகரி அவர்களே, வழக்கறிஞர் கமலாம்பாள் அவர்களே, அடுத்து அழகாக செந்தமிழ் பேசிய சம்பத் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபரும் பண்பாளருமான கருப்பசாமி அவர்களே, பிரபாகரன் அவர்களே, மாரி சிதம்பரம் கணேசன் அவர்களே, அடுத்து இந்த நிகழ்வுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய இந்த முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய உறுப்பினர்களே, இந்த விருது வாங்கக்கூடிய வரக்கூடிய ஸ்டேட் அளவு, நேஷனல் அளவு, இன்டர்நேஷனல் விருது வாங்கக்கூடியவர்கள், இந்த அத்தனை விருதாளர்களுக்கும் சாதனையாளருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தட்டிய 12 பேருக்கு மீண்டும் நன்றி. ஏழையில் இருக்கிற மாதிரி அவங்க பேசுற அளவுக்கு எனக்கு பேச முடியாது, இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உண்மையிலே சமூக நீதி கூட்டமைப்பு, அதாவது ஐயா ஜோசப் ஐயா அவர்களை சொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னா, மனித சூழ்நிலைக்காக, மனித செயல்பாட்டுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேருந்தில் பயணிக்கும், வேலை பார்க்கக்கூடிய பயணங்களும், வீடுகள் இருக்கும், எல்லா இடங்களும் சில சமூகங்களில் மனித மீறல்கள் நடைபெறுகின்றது. மனிதனே ஒரு சமூக விலங்கு தான், நேசம் அனிமல். ஆனால் இருந்தாலும் மனிதன் பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்று சொல்லி மனித மீறல் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அந்த மனித மீறல்லாம் சுட்டி காட்டி மனித நேயத்தோடு வாழக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அந்த அமைப்பு மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டாகிற ஜனாதிபதி அவர்களுக்கு கூட கடிதம் போட்டிருக்காப்புல ஒரு சில விஷயங்களுக்காக பதிலும் வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன். உண்மைதான ஐயா? அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் ஆளுநர் ரோசையா அவர்களுடைய நிகழ்வுக்கு அம்மாவும் இவங்களும் கலந்து கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த அமைப்பு பெரிய அளவில் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நிறைய சாதனையாளர்கள் தேடி தேடி பயணிக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா பாராட்டுங்கிறது சந்தன மாதிரி, சந்தனத்தை அள்ளி கொடுத்தாலும் கை மணக்கும், வேங்கக்கூடிய கை மணக்கும். உண்மையா இல்லையாங்க? அதே மாதிரி மிச்சம் எங்கனாலும் விருது வாங்கிடலாம், ஆனால் இந்த அமைப்பில் வாங்கினா 3 கண்கள் வேணும். அதான் 3வது கண்களை உத்து நோக்கி பார்க்காங்க. உண்மையிலே இந்த நபருக்கு கொடுக்கலாம், இந்த நபருக்கு கொடுத்தா இன்னும் நிறைய சாதனைகள் தொடருவாங்க, இதை பார்த்து நிறைய விருதாளர்கள் மீண்டும் சாதனையாளர்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி அந்த மனிதர்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புக்கு மீண்டும் மனதார ஒரு நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிட்டேன். உண்மையிலே ஏன் இதை அவங்க பெரிய அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஊக்குவிக்காங்க. ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் ஊக்குவித்தால் வருங்காலத்தில் தேக்குவிப்பார் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலத்தினை முடிச்சிருந்தேன். இந்த மாதிரி நிறைய சாதனையாளர்கள், நிறைய சாதனை செயல்படக்கூடியவர்கள் தேடி தேடி அவர்களை பார்த்து அவர்களுடைய சாதனையை பார்த்த உடனே புதிய இளைஞர்களுக்கு என்ன ஆகும், நம்மளும் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், மனிதர்களுக்கு இன்னும் நம்மளால் முடிந்த விஷயம் செய்யணும். ஒரு மரம் கூட முடிச்சிட்டேன், ஒரு மரம் கூட நிழலை விட்டு போகுது, மனிதர்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்டு போவோம். இந்த அளவுக்கு நிறைய கூட்டரங்கள், கருத்தரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விருது வாங்கக்கூடிய நபர்களாக சிறப்பான ஆட்கள். ஆனால் அதையும் தாண்டி இவங்க அழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரோட வரலாறு இருக்கு. ஐயா கணேசன் ஐயாவும் சொல்லட்டும், கமலாமலும் சொல்லட்டும், சம்பத்து, எல்லா நபரும் பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை சார்ந்து அந்த துறை ரீதியாக நிறைய மக்களுக்காக சேவை வழங்கினவங்க, சேவை செய்த நபர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த மீண்டும் நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெற. நன்றி, வணக்கம்.